ஹலோ காய்ஸ்! இன்னைக்கு நம்ம காலையிலே எங்க கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ் காலேஜ்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜுங்க. இன்னைக்கு யாருமே ஆப்சென்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் சார் மெசேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ எப்போவுமே நான் விழுப்புரத்துலேயே இருப்பேன். ஸோ பக்கத்துலேயே காலேஜ் போயிடுவேன். இன்னைக்கு அம்மா வீட்ல இருக்கிறதால ஒரு புதுவிதமான எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு எல்லாமே புதுசா இருக்க போது. ஏன்னா ஆஃப்டர் லாங் டைம் அப்பா வந்து நான் ஸ்கூல், காலேஜ் படிக்கும்போது என்ன கூட்டின்னு போய் விட்டுருக்காங்க. இது ஆஃப்டர் மேரேஜ் காலையில கிளம்பிட்டோம். கிளம்பி நான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பி போயிட்டேன். ஸோ இதுதாங்க நான் ஃபஸ்ட் டைம் பஸ்ஸில் பலவாட்டி போயிருக்கேன். நான் தனியாக பஸ்ஸில் போனது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இதுவும் எனக்கு ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இம்பார்ட்டண்ட்டாக இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே காலேஜுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே, நம்மளுக்கும் ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் நான் இந்த அளவுக்கு காலையில் எழுந்ததே இல்லைங்க. பட் அந்த மார்னிங்கில் நம்ம வெளியே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்குங்க. அந்த நேச்சர் பார்க்குறதுக்கே இன்னும் நல்லாயிருக்கு. ஸோ நம்மளுக்கு எஸ்பி பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, நான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்னோனமே நான் அப்பாவை பார்க்க போகிறேன்னு அவளும் என் கூட கிளம்பிட்டா. ஸோ நானும் அஸ்பியும் தான் இன்றைக்கி நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். ஸோ அவங்க அப்பாவை பார்க்க போகிறேன்னு சொன்னதால் ஓகே வாடின்னு சொல்லி அவளையும் கூட்டியாச்சு. தென் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறோம். டைம் வந்து 7:00 ஆயிடுச்சு. ஸோ இன்னும் பஸ்ஸு வரல. ஓகே, பஸ் வந்த பிறகு நானும் அஸ்பி பாப்பாவும் பஸ்ஸில் ஏறிட்டோன்னா அஸ்பி பாப்பாவுக்கு குற்றாலம் தாங்கலை. பிகாஸ் அவளுக்கு அவங்க அப்பா பார்க்க போகிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி வந்தாங்க. பட் இருந்தாலுமே அஸ்பி பாப்பா வந்து கொஞ்சம் அப்பா செல்லம். அதனால் அவங்களுக்கு வந்து அஸ்பிக்கும் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நானும் அஸ்பி பாப்பாவை தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு அஸ்பி பாப்பாவுக்கு டிக்கெட் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு மட்டும் டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தா ஏதோ ஃபெஸ்டிவல் போல். ஸோ அங்கே ஏதோ டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே லெஃப்ட் சைடில் ஒரு தேர் நின்றுட்டு இருந்தது. அதுவும் அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. ஸோ அது ஒரு வியூ அப்படியே நம்ம பஸ்ஸில் இருந்தே பார்த்துட்டு ஸோ அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். பஸ்ஸு போயிட்டே இருந்துச்சு. சீட் எல்லாமே காலியாக தாங்க இருந்தது. ஸோ அதனால் நானும் அஸ்பி பாப்பா எழுந்தோன்னும் போகணுன்னுமே போய் உட்காந்துக்கிட்டோம். ஸோ அஸ்பி பாப்பா கிட்ட அப்பாவை பார்க்க போகிறோம் ஜாலியான்னு சொன்னதுக்கு அவங்க வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் போய் நாங்கள் இறங்கிட்டோம். இறங்கிட்டு நானும் அஸ்பி பாப்பாவும் பஸ் ஸ்டாண்டில் நடக்க ஆரம்பிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாண்டிச்சேரியில் இறங்கிடணும். பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரத்துக்கு நம்ம வேறு பஸ்ஸு பிடிச்சிட்டு தான் போகணும். ஸோ 2 பஸ்ஸு மாறுற மாதிரி இருக்கும். பஸ் ஸ்டாண்டில் நானும் அஸ்பி பாப்பாவும் இறங்கிட்டு தென் விழுப்புரம் பஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போய் தேடினோன்னும் அங்கே ஒரு விழுப்புரம் பஸ் இருந்தது. கவர்மெண்ட் பஸ் ஒன்று இருந்தது, ப்ரைவேட் பஸ் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைவேட் பஸ் தான் எடுக்க போகிறேன்னாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ப்ரைவேட் பஸ்லேயே ஏறிட்டோம். நானும் அஸ்பி பாப்பாவும் விழுப்புரத்துக்கு கிளம்பியாச்சு. ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேயே நம்ம ஏறுந்தால சீட்டு எல்லாமே ஃப்ரீயாக இருந்தது. ஸோ டைம் வந்து 8:00 தான் பஸ்ஸு எடுத்தாங்க. அதுக்கும் நம்ம விழுப்புரத்துக்கு ஒரு டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ இங்கேயும் அஸ்பி பாப்பாவுக்கு டிக்கெட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோன்னுமேங்க பஸ்ஸே ரஷ் ஆயிடுச்சுங்க. ஹவுஸ்ஃபுல்லுங்க. மார்னிங் டைமாக இருக்கிறதால ஃபுல்லாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏறிட்டாங்க. ஸோ நாங்கள் விழுப்புரமும் போய் இறங்கிட்டு அவங்க அப்பா வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாரு. ஸோ விழுப்புரத்துலேருந்து என்ன காலேஜுக்கு விடுறதுக்கு அப்பாவும் பாப்பாவும் என்னை ட்ராப் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. ஸோ நம்ம காலேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே தான் நான் பிஎட் பண்ணுறேன். ஃபஸ்ட் இயர். ஸோ கேட்டாண்டே விட்டுட்டு போயாச்சு. எங்கள் காலேஜில் வாட்ச்மேன் அங்கிள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. ஸோ திஸ் இஸ் அவர் காலேஜ். என்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ எப்பயாச்சும் தாங்க நான் காலேஜ் போவேன். பட் ரெகுலர் கிளாஸ் தான். பர்மிஷன் வாங்கியிருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச டைம் தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கிளாஸுக்கு போயாச்சு. 2nd ஃப்ளோரில் தான் நம்ம கிளாஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து கிளாஸுக்கு இன்றைக்கி போயாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எல்லோரையும் கூப்பிட்டுருந்தாங்க. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி. ஸோ எல்லோரும் ஆடிட்டோரியமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நாங்களும் ஆடிட்டோரியமுக்கு கிளம்பிட்டோம்.
ஸோ எஸ் என்ன அவேர்னஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா, ஆட்டிசம் தான் டாபிக். ஸோ ஆட்டிசம் குழந்தைங்க இப்போ வந்து நெறையா பொறக்குறாங்க. ஸோ அதுக்கு என்னென்னலாம் ரீசன்? ஸோ ஏன் பொறக்குது? அத எப்படி நம்ம தடுக்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாரி நடத்துனாங்க. ஸோ அதுக்கு வந்து டாக்டர் மணிகண்டன் சார் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு வந்து சில டிப்ஸ்லாம் குடுத்துருந்தாங்க. ஸோ அவருக்கு வந்து வெல்கம் அட்ரஸ் பண்ணிட்டு, ஸோ பிரின்சிபல் சார் வந்து சின்னதா ஒரு அவேர்னஸ் பத்தி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சம் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. ஸோ அவேர்னஸ் வந்து அது ஒரு டிசீஸ் இல்ல. ஸோ அது வந்து ஒரு சில காரணங்களால அது ஏற்படுது அப்படின்னு சொல்ட்டு, ஸோ எங்களுக்கும் இன்னைக்கு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஆட்டிசம் வந்து ஏன் கண்டிப்பாங்க. வருது? எதனால இம்பார்ட்டன்ஸ் வருது? ஆஃப் அப்படின்னு சொல்ட்டு, ஏன்னா ஸோ அந்த நாங்களும் சில டிப்ரஷன் சில டிப்ஸ்லாம் இவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஏன்னா இப்போ வந்து நம்ம டீச்சர் ஆக போறோம் ஃப்யூச்சர்ல அப்படின்னும்போது, நம்ம பசங்ககிட்ட நம்ம ஒர்க் பண்ணும்போது அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வச்சு நம்ம எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்? ஸோ என்னலாம் ஆட்டிசம்? எதெல்லாம் இருந்தா ஆட்டிசம்? எப்படி அவங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் குடுத்து எப்படி நம்ம க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நல்ல அட்வைஸான எங்களுக்கு குடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ காலேஜ் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ சேம் திங்க இப்ப வந்து எங்க ஹஸ்பண்ட் இருந்ததால கூட்டின்னு வந்து டைரக்ட்டா காலேஜ்ல விட்டாரு. நான் இங்க டெம்போ புடிச்சு, பஸ் புடிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன்.